ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பாருங்கள், இன்றைக்கி நிறைய நாளைக்கு அப்புறம் சரின்ட்டு இவனை எடுத்துகிட்டு ஈரோடு வரைக்கும் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருக்கோங்க. வாங்க அப்படியே போய் பார்த்துட்டு வரலாம். கோயம்புத்தூர்லேருந்து இப்போ நம்ம கிளம்புறோம். அதாவது கோயம்புத்தூரில் எங்கே இருக்கோம் அப்படின்னா, இப்போ கனியூர் டோல்கேட் இருக்கு பாருங்கள், அங்கே இருக்கோம். நிறைய நாள் ஆச்சுங்க இந்த பையனை இந்த பைபாஸ் தூக்கிட்டு வந்துட்டு. சரி, அதனால் இன்றைக்கி ஒரு வேலை வந்துச்சு ஈரோடு வரைக்கும் போகிற மாதிரி. சரி, அப்படியே இவனை கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் ஜான், கோயம்புத்தூர். ஏதோ அப்பப்போ இந்த மாதிரி வீடியோஸ் போடுவேன், பாருங்கள். கொஞ்சம் காற்று ஜாஸ்தியாக இருக்குது, சவுண்டு எப்படி கேட்கும்னு தெரியல. கொஞ்சம் லைட்டாக மழை தூறல் விழுகுதுங்க, ஆனால் வெயில் அடிக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குது. சின்ன சின்ன துளி அங்கங்கே அப்பப்போ விழுகுது. ஜாஸ்தி மழை பெய்யுமா, இல்லை எங்கேயாவது போகிற வழியில் எங்கேயாவது ஹெவியாக மழை பெய்யுமா, என்ன ஏதுன்னு சரியாக தெரியல. வாங்க போவோம். ஈரோடுனா ஈரோடு வரைக்கும் போக வேண்டியதில்லை, ஈரோடுக்கு ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் போகணும். சரி, எப்படியே போயிட்டு வரலாம். நம்ம கொஞ்சம் டீ குடிக்கிற ஆளுங்க, அதனால் இந்த மாதிரி ஏதாவது பேக்கரியை பார்த்தா வண்டி ஓரமாக நிறுத்தி வச்சுருவோம். டீ சாப்பிட்டாச்சு, போகலாங்க. லாக் பண்ணிட்டேன். இதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு கியரில் என்னால் எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுதுன்னு செக் பண்ணி பார்க்கணுங்க. பார்க்கலாம், எங்கேயாவது ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் கியர் போட்டு எவ்வளோ ஸ்பீடு அதிகபட்சமாக போகுது, அப்புறம் செகண்ட் கியர் போட்டு அதிகபட்சமாக எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சுனால் பார்க்கலாம். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்ததில்ல, எதுக்கு அப்படின்ட்டு விட்டுட்டேன். ரோடெல்லாம் கொஞ்சம் பிஸியாகவே இருக்கு, என்ன பண்ணுறது. நிறைய பேர் கமெண்டில் கேட்பீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்ட்டு. நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, பில்டிங் மெட்டீரியல்ஸ், அதாவது சிவில் வேலை செய்கிறப்போ பில்டிங்க்கு ஸ்கஃபோல்டிங் போடுவாங்க, அதாவது சாரம் பைப்பில் போடுறது. அந்த மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ரெண்டல் பண்ணுறோம், வாடகைக்கு கொடுக்குறோம். இதுதாங்க நம்ம செய்கிறோம். எப்படி நிற்கிறான் பாருங்கள், தெரியுதா? கம்பீரமாக நிற்பாங்க. அதனால தான் இந்த பசங்களுக்கெல்லாம் இவனை ரொம்ப பிடிச்சிருக்கும் போல் தெரியுது. சரி, வாங்க போகலாம். இதில் விட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கியரில் எவ்வளோ போகுதுன்னு இதில் விட்டு பார்க்கலாமா? ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, வேண்டாம். வச்சோ, இந்த ரோடு பைபாஸில் ஜாயிண்ட் ஆகுமான்னு தெரியலையே. நான் பாட்டு குத்து மதிப்பாக உள்ளே விட்டுட்டேன். ஓகே, இப்படி இறங்கலாம் போல் இருக்கு. வாங்க இப்படி இறங்கிடலாம். என்னதான் நடக்கும்? இதுக்குள்ளேயே கூட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர்,
தேர்ட் கியரில் நம்ம ட்ரை பண்ண வேண்டாம். அவ்வளோதாங்க. தேர்ட் கியரில் ட்ரை பண்ணால் கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தியாக போகும் போல் தெரியுது. நம்மளால எல்லாம் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவ்வளோதாங்க. ஃபஸ்ட் கியர்லேயும் செகண்ட் கியர்லேயும் தான் நம்மளால் செக் பண்ணி பார்க்க முடியும். அந்த அளவுக்கு தான் நம்மளால் ஓட்ட முடியுது. சரிங்களா? இதுக்கு மேலே 3வது கியர், 4வது கியர், 5வது கியர்லாம் என்ன ஸ்பீடு அப்படின்ட்டு நம்மளால் முடியலை. அதுவே இதுக்கே தள்ளுது நம்மளுக்கு. 3வது கியர் 4வது கியருக்கெல்லாம் எங்கே போகிறது? ஆனால் இப்போ நம்ம வச்சுருந்தது ரோட் மோடில் தான் வச்சு ஓட்டியிருந்தோம். பாருங்கள், அந்த இதுக்கு அவ்வளோ தூரம் கை போட்டார். அச்சோ, இன்னும் மேப்பை போட்டு பார்க்கணுங்க. ஏன்னா நம்ம இப்போ எங்கே வந்துட்டோம்? எங்கே வந்துட்டோம்? ஏதோ டோல்கேட்டு. என்ன டோலு? குமாரபாளையம் செங்கப்பள்ளி கட்டணச்சாலை. ஓகே, நியர்பை பெருந்தூர் பக்கம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன்.